போகி பண்டிகை கொண்டாட்டம் எதிரொலியால் சென்னை பெரம்பூர் சுற்றுவட்டார பகுதிகள் முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் சிலம்பரசன் இணைகிறார். சிலம்பரசன், போகி பண்டிகை கொண்டாட்டம் காரணமாக புகை மூட்டம் அதிக அளவு சூழ்ந்திருப்பதால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் எந்த அளவுக்கு சிரமத்தை சந்தித்திருக்கிறார்கள்? சென்னை போகி பண்டிகை தமிழர் ஆண்டின் மார்கழி மாதத்தின் கடைசி நாள் அன்று இன்று பொங்கல் திருநாள் முதல் நாள் கொண்டாடப்படுகிறது. நமது முன்னோர்கள் பொங்கல் திருநாள் அன்று வீட்டில் உள்ள இயற்கை சார்ந்த தேவையில்லாத பொருட்கள் எரித்து பழைதர் குறித்தாலும் புதியது புகுந்தாலும் என்ற அடிப்படையில் போகி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இதன் அடிப்படையில் சென்னை பெரம்பூர் கோத்தூர் மாதவரம் முழுவதும் பொங்கல் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வந்த நிலையில் சென்னை முழுவதும் போகி பண்டிகை மக்கள் வெகு விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக சென்னையில் தை திருநாள் வரவேற்கும் பழைய பொருட்களை எரித்து மக்கள் போகி பண்டிகை கொண்டாடினர். மேலும் போகி பண்டிகை முன்னிட்டு மேலம் அடித்து சிறுவர்கள் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். இந்த நிலையில் பொருட்களை எரிப்பதன் மூலம் சென்னையில் பல்வேறு புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது. பெரம்பூர் மாதவரம் மூலக்கடை கொளத்தூர் மேம்பாலம் அருகே பனியும் மற்றும் புகையும் சூழ்ந்து வாகன ஓட்டியை மிகவும் சிரமத்தில் உள்ளாகி வருகின்றனர். மாசு கட்டுப்பாட்டு வாரிய அளவில் இருந்தாலும் வருவதாக தகவல். பொதுமக்களுக்கு அனைவரும் பிளாஸ்டிக் டயர் போன்றவற்றை எரிக்காமல் சுற்றுச்சூழல் பாதுகாக்க வகையில் போகி பண்டிகை கொண்டாடி வருகிற மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரி வேண்டுகோள் விடுத்துள்ளனர். மாதவரம் மற்றும் மேம்பாலம் அருகே புகையால் அதிகமாக சூழ்ந்து வருவதால் மற்றும் பனியும் இருப்பதால் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்துக்கு உள்ளாகி வருகிறார்கள். காட்சிகளோடு விவரங்களுக்கு நன்றி சிலம்பரசன். தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். இருந்தாலும் இந்த பொல்யூஷன் ரொம்ப உலகத்தையே நம்ம சுவாச கோளாறுல இருக்கிறோம். அந்த நேரத்தில் இப்போ டயரெல்லாம் கொளுத்துலனா கூட தேவையில்லாமல் குப்பையில் போட்டு கொளுத்தி இந்த அளவுக்கு கால பொழுதுல விஷப்பணியில் இந்த புகையை போடுறதுனால எல்லாருக்கும் நுரையீரல் பாதிப்பு வரும், குழந்தைங்களுக்கு சுவாச கோளாறு வரும். இதை அறிஞ்சு தமிழ் மக்கள் நம்ம இதிலிருந்து விடுபட்டு வருங்காலத்தில் இது போல செய்யக்கூடாதுன்றதை என்னோட விருப்பம். ரெண்டாவது தமிழ்நாட்டில் மக்கள் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள், யாருக்கும் பொறுமையை காத்து ஒரு நல்ல வாகனத்தில் போனாலும் சரி, எல்லாத்துலேயும் போனாலும் சரி, பொறுமை ரொம்ப அவசியம். தான் உயிர் தனக்கு முக்கியன்றதை எல்லாரும் தெரிஞ்சு நடந்துக்கணும். தமிழ்நாட்டு மக்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்கள். சின்னப்ப பார்த்துக்கிறான்னு போகி அப்போ ரொம்ப மக்கள் எல்லாம் டயர் எல்லாம் கொளுத்துறது அதெல்லாம் இருந்தது. பொல்யூஷன் ரொம்ப ப்ராப்ளமா இருந்தது. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா மக்களுங்கெல்லாம் அந்த அவேர்னஸ் வந்துச்சு இப்போ. ஸோ அது மாதிரி டயருங்க கொளுத்துறதெல்லாம் இல்லை, ரொம்ப சந்தோஷமான விஷயம். போகின்றது நல்ல சிறப்பான தமிழோட பண்பாட்டில் இருக்கு. எல்லாரும் பொங்கல், தை பொங்கல் எல்லாரும் மக்களும் இணைந்து செலிப்ரேட் பண்ண வேண்டிய ஃபெஸ்டிவலாக இருக்குது பொங்கலோ பொங்கல்.